அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய தேவவாசல் திருச்சபை சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, தேவரீர் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிற என்று யோபு சொன்னது போல, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை செய்ய திட்டம் பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் அதை ஒருவனும் ஒரு காலம் தடை பண்ண முடியாது. இதுதான் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகமம் புஸ்தகத்திலே பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்காய் பாலாக் என்ற ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து போய் கொண்டிருக்கிறார். 7 தரம் போகிறார். ஆனா அந்த 7 தரமும் தேவன் தடை பண்ணுகிறார். தடை பண்ணினது மட்டுமல்ல, 3 தரம் எந்த வாயால் சபிக்க போனாரோ அதே வாயால் ஆசீர்வதிக்க வைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாய் இந்த கிறிஸ்துமஸ் நாளன்று ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்கலாம். என்னவென்றால், எண்ணாகமம் 24:17 வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். இது யாரை குறித்து சொல்லப்படுது தெரியுமா? இன்றைக்கு நாங்கள் நினைவு கொண்டு கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை பற்றி. அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவாகிய நட்சத்திரம் இஸ்ரவேலில் இருந்து எழும்புவார், அவர் இந்த உலகத்திலே பிறப்பார் என்பதை அங்கே தேவன் முன்னறிவித்திருக்கிறார். இங்கதான் ஒரு ஆச்சரியம். என்ன தெரியுமா? யார் சபிக்க புறப்பட்டு போனாரோ அந்த தீர்க்கதரிசி யார்? பிலேயாம். அந்த பிலேயாமின் வாயை கொண்டே இந்த வார்த்தையை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சபிக்க போன பிலேயாமின் தீர்க்கதரிசியை கொண்டு ஆசீர்வதிக்க வைத்தது மட்டுமல்ல, வரப்போகிற இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் நட்சத்திரமாக இந்த உலகத்திலே பிறப்பார் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். ஒருவர் சபிக்க போனார், அவரை ஆசீர்வதிக்க வைத்தார், தன்னுடைய குமாரனை அனுப்புவேன் என்பதை அவரின் வாயை கொண்டு எழுத வைத்தார். இது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்த காரியம் உங்கள் எதிரியை கொண்டு கூட சில நேரத்திலே செய்து முடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.